பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. யமகா ரே ZR BS6 மாடல். இந்த வண்டி விருதுநகர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒருத்தங்க கொண்டுட்டு வந்திருந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகும், ரைஸ் ஆகும், வண்டி சூப்பராக ஓடும், எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஆனால் வண்டியை நம்ம ஓட்டிட்டு வண்டியை நம்ம நிப்பாட்டி வைக்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு 4 மணி நேரம் கழிச்சோ ஒரு 5 மணி நேரம் கழிச்சோ நம்ம வண்டி எடுத்தோம் அப்படின்னா பேட்ரி சுத்தமாக டவுன் ஆகிடும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். சரி, நம்ம சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ணி பார்க்குறதுல பாருங்கள், சார்ஜும் சூப்பராக நம்மளுக்கு ஏறுது. பாருங்கள், பேட்டரியில் நம்ம வச்சோடனே 12.69 காமிக்குது. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு சூப்பராக சார்ஜ் ஏறுது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, சூப்பராக சார்ஜ் ஏறுது. இதில் எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு இல்லை. இவங்க விருதுநகர்லேயும் கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் 2-3 மெக்கானிக் ஷெட்லேயும் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கேயும் என்னென்னா சார்ஜ் சூப்பராக ஏறுது. அதே மாதிரி நம்ம கீ ஆன் பண்ணிவிட்டு மேலே எரியக்கூடிய மால் ஃபங்க்ஷன் லைட் இருக்குது இல்லையா, அதுவும் வண்டி ஸ்டார்ட் ஆட்டோடனே ஆஃப் ஆயிடுது, அதுவும் கரெக்டாக இருக்குது. நம்ம இங்கே மேனுவலாக லைன் செக் பண்ணி பார்க்குறோம், லைன் டெஸ்ட் வச்சு. ஈஸி மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ கீ ஆன் பண்ணிவிட்டு ரிலேக்கு வரக்கூடிய லைன் எல்லாமே கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது பேட்டரியிலேருந்து ரிலேக்கு வரக்கூடிய அந்த டைரக்டட் லைன். பாருங்கள், அதுலேயும் நம்மளுக்கு லைன் வருது. அடுத்ததாக நம்ம செக் பண்ண போகிறது அந்த இசிஎம்லேருந்து கீ ஆன் பண்ணின உடனே இசிஎம்லேருந்து ரிலேக்கு போகக்கூடிய லைன், இந்த லைனும் நம்மளுக்கு வருது. இந்த லைன் எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போ நம்ம கீ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லைன் செக் பண்ணி பார்க்கலாம். இது பேட்டரியோட டைரக்ட் லைன், அதில் நம்மளுக்கு லைன் வரலாம். மீதி இருக்கக்கூடியதில் லைன் வரக்கூடாது, ஆனால் இதில் லைன் வருது. நம்ம கீ ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமே லைன் வருது அப்படின்னா ECUவில் இருந்து இதில் நம்மளுக்கு லைன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இதில் லைன் வரக்கூடாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நம்ம கீ ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு இதில் லைன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருந்துச்சுது அப்படின்னா நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம கழித்து நம்ம வண்டி எடுத்தோம் அப்படின்னா பேட்ரி சுத்தமாக டவுன் ஆகிடும். பேட்டரியில் சார்ஜ் சுத்தமாகவே இருக்காது. OBD டூல் போட்டால் கூட சில கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளுக்கு காமிக்காது. இந்த மாதிரி மேனுவலாக நம்ம லைன் செக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இதில் ECU தான் ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் நம்ம புது ECU நம்ம ஆர்டர் போட்டு நம்ம வாங்கியாச்சு. இந்த புது ECM 9,165 ரூபா. நம்ம கம்பெனியில் ஆர்டர் போட்டாலே வர்றதுக்கு ஒரு 2-3 டேஸாவது ஆகுது. BS3 BS4 வண்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய செலவு பண்ண வேண்டியதே வராது. அதில் ஏதாவது இந்த மாதிரி சார்ஜிங் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம ரெகுலேட்டர் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன அமௌண்ட்டோட முடிஞ்சிடும். ஆனால் அந்த BS6க்கு தான் நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் ஆகுது. நம்ம புது ECUயையும் நம்ம இப்போ செக் பண்ணி நம்ம மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதை போர்டை மாட்டிட்டோம். உங்களுக்கு இப்போ லைன் செக் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், நம்ம இப்போ கீ ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைன் செக் பண்ணி காமிக்கிறோம். இப்போ லைன் வரல. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இதில் இப்போ நம்மளுக்கு லைன் வரல. ஃபஸ்ட்டு இருந்ததில் ஃபஸ்ட்டு உள்ள ECUவில் லைன் வந்தது. இப்போ இருக்கக்கூடிய ECUவில் பாருங்கள், நம்ம கீ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது அந்த டைரெக்டாக வரக்கூடிய லைன் மட்டும்தான் எரியுமே தவிர மற்ற லைட் எதுவுமே எரியாது. அதாவது இந்த லைன் டெஸ்ட்டில் உள்ள அந்த லைட்டை நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், கீ ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ செக் பண்ணுறோம். பாருங்கள், இதில் நம்மளுக்கு லைன் எதுவுமே வரல. ஃபஸ்ட்டில் உள்ள ECMல நம்ம கீ ஆஃபில் இருக்கும்போதே இதில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு லைன் வந்தது. அப்போ லைன் டெஸ்ட்டில் உள்ள லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. நம்ம இப்போ புது ECU சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லைன் கிளியராக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு இப்போ கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன். கீ இப்போ ஆனில் இருக்குது, லைட் எரியுது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன், இங்கே லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம மேனுவலாக லைன் செக் பண்ணும்போது எந்த ஒரு வேலையுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். இது நிறைய சகோதரர்களுக்கு தெரியும். அதாவது இப்போ கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய தெரியாத சகோதரர்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நம்ம OBD டூலையும் நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா அந்த OBD டூலில் நம்மளுக்கு ஃபால்ட் கோடே காமிக்கலை இதில். அதனால தான் சொல்கிறேன், OBD டூலை நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஃபால்ட்டையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி மேனுவலாக நம்ம லைன் செக் பண்ண நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சார்ஜும் சூப்பராக ஏறுது, வண்டியும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.